ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், 5 வருடங்களாக எடுக்கப்பட்டு ரிலீஸான தமிழ் படம் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த காலத்தில் நிறைய படங்களை தயாரித்து வெளியிட்ட நிறுவனம் பிரபல ஜெமினி பட நிறுவனம் ஆகும். இந்த நிறுவனத்தின் உரிமையாளர் எஸ் வாசன் அவர்கள். இவர் ஒரு பிரபாண்டமான படம் ஒன்றை எடுக்க திட்டமிட்டு இருந்தார். அந்த படம்தான் சந்திரலேகா. சந்திரலேகா படத்தை அந்த காலத்திலேயே பல லட்சங்கள் செலவு செய்து மிக பிரம்மாண்டமாக தயாரித்தார் எஸ் வாசன். இந்த சந்திரலேகா படம் 1943 ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் 1948 வரை தொடர்ந்து எடுக்கப்பட்டதாம். 5 வருடமாக தொடர்ந்து இந்த படத்தை தயாரித்து எடுத்திருக்கிறார்கள். படத்தை தயாரித்து இயக்கியவரும் எஸ் வாசன் தான். இந்த படத்தில் எம்.கே. ராதா, டி.ஆர். ராஜகுமாரி, ரஞ்சன் மற்றும் பலர் நடித்துள்ள மிக பிரம்மாண்டமான படம்தான் இந்த சந்திரலேகா படம். சந்திரலேகா படத்தின் ஒரு பாடல் காட்சி மட்டும் 3 மாதம் எடுத்தார்களாம். அந்த காலத்தில் அதிக பொருட்செலவில் தயாரிக்கப்பட்ட படம் இது. அதாவது $3 மில்லியன் செலவு செய்து எடுக்கப்பட்ட படமாகும். அதாவது நமது இந்திய நாட்டினுடைய மதிப்பு $30 லட்சம் என்று கணக்கெடுத்து வைத்து கொள்ளுங்கள். அந்த காலத்திலேயே இத்தனை பணம் செலவழித்து அதிகமான செலவில் எடுக்கப்பட்ட படம்தான் சந்திரலேகா. இது அந்த நேரத்தில் ரொம்பவும் ஆச்சரியமாக பேசப்பட்டது. அதற்கு முன் சில லட்சங்கள் மட்டும் செலவழித்தான் படத்தை எடுத்திருக்கின்றார்கள். இப்பொழுது இந்த காலத்தினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட 100 கோடியை தாண்டும் என்றே நாம் வைத்துக்கொள்ளலாம். அந்த நேரத்தில் தங்கம் பவுன் வெறும் 50 ரூபாய்க்குத்தான் விற்கப்பட்டிருக்கிறது. மேலும் 5 வருடங்கள் தயாரிக்கப்பட்டு பின் 1948 இந்த படம் ரிலீஸ் ஆனது. படமும் சூப்பர் ஹிட் ஆகி சக்கை போட்டு வெள்ளி விழா கண்டது. நல்ல வசூலும் கிடைத்தது. ஜெமினி எஸ் வாசனுக்கு நல்ல வெற்றி படமாக அமைந்தது. நீண்ட காலமாக அதிக பொருட்செலவில் எடுக்கப்பட்ட படமாக இந்த சந்திரலேகா தான் தொடர்ந்து இருந்திருக்கிறது. இதற்கு பிறகுதான் 10 வருடம் கழித்து நாடோடி மன்னன் அதிக பொருட்செலவில் எம்ஜிஆர் நிறைய கடன் வாங்கி தயாரித்து எடுத்தாராம். இந்த படமும் ஓரளவு நன்றாகவே வெற்றி பெற்று நல்ல வசூலை தந்தது. சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த ஒரு அழகான சந்திக்கிறேன். நன்றி.